நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை சார், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திடீர் என்று பார்த்தால் சொல்லொன்னா துயரத்துக்கு ஆட்பட்டு வேதனையும் சோதனையும் கொடுத்து அவர் சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கு சார். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்றால், ஒரு தீய கிரகத்தினுடைய தசா காலம் ஒரு மனிதனுக்கு வருகிறது என்று அர்த்தம். அப்போ ஒரு மனிதனுக்கு தீய கிரகத்தினுடைய தசா காலம் வருகிறது என்றால் எப்படி தெரிந்து கொள்வது? உங்க ஜாதக கட்டத்துல. அப்போ உங்க ஜாதக கட்டத்துல, ராசி கட்டத்துல ஒரு கிரகத்தினுடைய தசா காலம் வருகிறது என்றால் அது நல்லதை செய்ய போகிறதா தீயதை செய்ய போகிறதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? ஜாதக கட்டத்துல ஒரு கிரகத்தினுடைய தசா வருதுனாக்கா அந்த தசாநாதன் கண்டிப்பாக பலம் இழந்து இருக்கவே கூடாது சார். பலம் இழந்து உங்க ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த தசாக்களை வந்தால் கண்டிப்பாக வேதனையும் சோதனையும் கொடுத்தே தரும் சார். அப்போ ஒரு கிரகம் பலம் இழந்து இருக்கிறது என்றால் அது எப்படி தெரிந்து கொள்வது என்றால், உங்க ஜாதக கட்டத்துல ஒரு கிரகத்தினுடைய தசா வருதுனாக்கா அந்த கிரகம் உங்க ஜாதக கட்டத்துல 6ஆம் வீட்டிலேயோ 8ஆம் வீட்டிலேயோ 12ஆம் வீட்டிலேயோ அமர்ந்து இருக்குன்னு வைங்க. ஸ்தான பலத்தை இழந்து அமர்ந்து இருந்தால், அது மட்டுமல்ல நவாம்ச கட்டத்தில் அந்த கிரகத்தினுடைய பலம் நீச்சம் பெற்றோ பகை பெற்றோ அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இந்த தசா காலம் உங்களை பல வேதனையும் சோதனையும் கொடுத்தே தீரும் சார். அது மட்டுமல்ல, ஒரு கிரகத்தினுடைய தசா வருகிறது என்றால் அந்த தசாநாதன் ஒரு சாரம் வாங்கி உட்கார்ந்து இருப்பார் இல்லையா? அப்போ உங்க ஜாதக கட்டத்துல அந்த தசாநாதன் என்ன சாரம் வாங்கி அமர்ந்திருக்குன்னு பாருங்க சார். அப்ப என்ன சாரம் வாங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த கிரகத்தினுடைய தசாநாதன் 6ஆம் வீட்டதிபதி சாரம் வாங்கி அமர்ந்து இருக்கவே கூடாது. 8ஆம் வீட்டதிபதி சாரம் வாங்கி அமர்ந்து இருக்கவே கூடாது. 12ஆம் வீட்டதிபதி சாரம் வாங்கி அமர்ந்து இருக்கக்கூடாது சார். அது மட்டுமல்ல, பாதகாதிபதி சாரம் வாங்கி ஒரு கிரகம் தசா நடத்தினாலும் மிகப்பெரிய வேதனையும் சோதனையும் கொடுத்தே தரும் சார். இப்படிப்பட்ட அமைப்புகள்ல ஒரு தசாநாதன் 6, 8, 12ஆம் வீட்டுகளில் அமர்ந்து நவாம்ச கட்டத்தில் நீச்சம் பெற்று அந்த தசாநாதன் 6ஆம் வீட்டதிபதி சாரம் வாங்கியோ 8ஆம் வீட்டதிபதி சாரம் வாங்கியோ 12ஆம் வீட்டதிபதி சாரம் வாங்கியோ தசா வருகிறது என்றால் உங்களை மிகப்பெரிய அளவில் சொல்லுன்னா துயரத்துக்கு ஆட்பட்டு உங்களை சில வேதனையும் சோதனையும் கொடுக்க போகிறதுன்னு அர்த்தம். எனவே தான் இப்படிப்பட்ட அமைப்புகள்ல உங்கள் ஜாதக கட்டத்துல தசாநாதன் வருகிறதா தசா வருகிறதா மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் நீங்க கவனமாக இருக்கணும்ன்றதுக்காக சார் இது சொல்றேன். எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்துல உங்க ராசி கட்டத்துல நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்களுக்கு தசா வருகிறது என்றால் மிகப்பெரிய அளவில் நீங்க கவனமா இருக்கணும். அப்படி நீங்கள் கவனமாக இல்லை என்றால் அதற்கு முன் தசா காலம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்திருக்கும். அடுத்து வரக்கூடிய தசா நாதன் இந்த மாதிரி அமைப்புல இந்த மாதிரி விதியில உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருந்தே தீர வேண்டும். அப்படி கவனமாக இல்லை என்றால் கண்டிப்பாக வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து மிகப்பெரிய அளவில் உங்களை பாதிக்கப்பட வச்சிடும் சார். அதனால் நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.